ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்னெல்லாம் பார்க்க போகிறோம், ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ரீகாலோட இன்றைக்கான கிளாஸை கொண்டு போயிடலாம். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரீகால் அண்ட் ரீகேப்சுலேஷனுங்கிறது ரொம்ப மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ ரீகால் எதுக்காக, நம்ம முன்னாடி என்ன படித்தோம் அப்படிங்கிறத வந்து திரும்ப நினைவூட்டல் பண்ணுறதுக்காக தான். ரீகேப்சுலேஷனுங்கிறது அன்றைக்கான படித்ததில் நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது லாஸ்ட்டாக ஒரு ஃபைனல் டச் பண்ணுறது தான் ரீகேப்சுலேஷன்ஸ் இல்லையா. ஸோ எதுக்காக அப்படின்னா, நம்ம முடிச்சதே கண்டினியூ பண்ணுறதுக்காகவும் அண்ட் ஃபாலோயிங்கில் அடுத்தது எடுத்துகிட்டு போகிறதுக்காகவும் இந்த ரெண்டு விஷயங்கள் பார்ப்போம். ஸோ இதில் நம்ம எதை பற்றி பார்த்துட்ருக்கோம், இந்த டென்சஸ், அதாவது காலங்கள் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்ருக்கோம் இல்லையா. இந்த டென்சஸ், இந்த காலங்கள் அப்படிங்கிறதுல ஒரு ப்ரெசென்ட்டில் எப்படி சொல்லலாம், ஒரு பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர், இதுதான் ஒரு மேண்டட்ரி. அதாவது ஒரு 3 விஷயங்களை பிரிச்சுட்டா போதும், நிகழ், எதிர் அண்ட் இறந்த காலம் அப்படிங்கிறது. அந்த 3 விஷயங்களை பிரிச்சுட்டு இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸை நீங்கள் பிரிச்சுக்கலாம். அதாவது கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் அண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டென்ஸ் ஈவன் இல்லையா. ஸோ அதில் நம்ம நிறைய அஃபர்மேஷன்ஸ் கொடுப்போம். அந்த அஃபர்மேஷன்ஸுங்கிறது எதிர பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் நெகட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு வருவோம். ஸோ அந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அஃபர்மேஷன்ஸ்ன்னும் போது நம்ம சென்டென்ஸை, வாக்கியத்தை வந்து எப்படி அமைக்கலாம், இதை பண்ணியிருக்காங்க இதை பண்ணலை அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு வாக்கியத்தை அமைக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு ரூல் அப்படிங்கிறது இருக்குது. டென்ஸ்னாவே ரிசர்வ்ட் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸையும் தாண்டி நம்ம அந்த வாக்கியத்தை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதலாங்கிறது தான் முக்கியம். ஒரு சப்ஜெக்ட் இருக்காங்கன்னா அந்த சப்ஜெக்ட் என்ன வேலையை செய்யணும், ஒரு ஆக்ஷன் இருக்காங்கன்னா அந்த ஆக்ஷன் எதை இண்டிகேட் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா. ஸோ எதை இண்டிகேட் பண்ணணும் அப்படிங்கும் போது அந்த இண்டிகேஷன்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆகிடுது, அந்த வாக்கியத்தை பாசிட்டிவாக சொல்கிறாங்களா நெகட்டிவாக சொல்கிறாங்களா அப்படிங்கிறத கொண்டு வராங்க. அப்போது ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படிங்கிறத மீன் பண்ணுறது யாருன்னா, ஒரு பர்சனையும் ஒரு ஆக்ஷனையும் நம்ம என்ன பண்ணுறோம், வேரியேஷன் பண்ணி காட்டுறது தான். இதுக்கு இடையில வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கன்சர்ன் டென்ஸுக்கு ஏற்ற ரூலை நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம், பயன்படுத்திக்கிறோம் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கான ரூல் என்ன, இன்றைக்கான வேர்ப் என்ன, அதுலேருந்து எப்படி சென்டென்ஸ் எழுதலாம் அப்படின்னு சொல்லி தருவாங்க. இன்றைக்கான ரூல் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதில் வந்து which is indicate affirmations வந்து நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் அஃபர்மேஷன்ஸ்ன்னும் போது which will be a not. நாட்ங்கிறது நமக்கு என்ன ஆகுது, இண்டிகேட் ஆகுது. இதில் verb form V1, V2 and V3. ஸோ V1 அப்படிங்கும் போது ப்ரெசன்ட், V2 வந்து பாஸ்ட், V3 வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இன்றைக்கி verb என்ன எடுக்கிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளானது தான், ஸ்டார்ட் அப்படிங்கிறது தான். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் எபிசோடில் நம்ம ஸ்டாப் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ ஸ்டாப் அப்படிங்கிறது என்னது, நிற்கிறது இல்லையா. ஸோ அதே மாதிரி ஸ்டார்ட் அப்படிங்கிறது எடுக்கிறோம். ஸோ ஸ்டாப் அப்படிங்கும் போது தொடங்கிறது, ஆரம்பிக்கிறது. ஸோ இதையே வந்து V2 அண்ட் V3ல ஸ்டார்டட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்டார்டட் வரும்போது தொடங்கியது. ஸோ V2க்கும் அதுதான் ஸ்டார்டட், V3க்கும் ஸ்டார்டட் தான். ஸோ அப்போ ஸ்டார்டட் அப்படிங்கிறது. ஸோ வேர்ப் ரெடி. இப்போ சப்ஜெக்ட். ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, I, we, then you, they, he, she, then it. ஸோ இது எல்லாமே சப்ஜெக்ட்ஸ் தான். இந்த சப்ஜெக்ட்ஸையும் தாண்டி நம்ம என்ன பண்ணலாம், நேமிங் பர்சன்ஸ் யூஸ் பண்ணலாம் இல்லையா. நேமிங் பர்சன்ஸ் யூஸ் பண்ணலாம். இது தாண்டி ப்ரோனவுன்ஸையும் கொண்டு வரலாம். ஸோ சப்ஜெக்ட் ரெடி, வேர்ப் ஃபார்ம் ரெடி, தென் ரூல். ஸோ யாருடைய ரூல், நீங்கள் என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ரூல் இல்லையா. ஸோ அப்போ சப்ஜெக்ட் ஃபாலோட் பை வில். சின்ஸ் நம்ம ஃப்யூச்சர் அப்படிங்கிறதுனால வில் ஆர் ஷால். தென் நம்ம எடுக்கிறது நெகட்டிவ் அஃபர்மேஷன்னால நாட், அண்ட் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறதால ஹேவ். ஸோ ரூல் சொல்லியாச்சு. இதுக்கப்புறமா நீங்கள் என்ன வேலை செய்யணுங்கிறது இண்டிகேட் பண்ணோம் இல்லையா. ஸோ அவங்க ஆக்ஷனில் வருவாங்க, அது V3. V3 வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ அப்போ ஒரு ரூல் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்படி ஒரு சென்டென்ஸாக மேக் பண்ணலான்னு பார்ப்போம். எக்ஸாம்பிள். ஸோ எப்படி எக்ஸாம்பிளை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இதர் நீங்கள் சப்ஜெக்டில் வரும்போது இங்கே இருக்கிறதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை நேமையும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஹீ அப்படிங்கிறத எடுக்கிறேன். ஸோ ஹீ வில் நாட் have. So he will not have என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, started. ஸோ he will not have started அப்படின்றத ஒரு ஷார்ட்டாக நான் இப்படியே முடிச்சுக்கிறேன். இப்படியே முடித்தாலும் முடிச்சுக்கலாம். அப்போ அப்படிங்கிறது என்ன, அவன் வந்து என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, தொடங்கி இருக்க மாட்டார்கள். ஸோ எதை சொல்லணும் அப்படிங்கிறது, எதுன்றதை நீங்கள் இண்டிகேட் பண்ணணும்னா யூ கேன் இண்டிகேட் ஈவன் லைக் he will not have started the ஈவெண்ட் அப்படிங்கிறது. ஸோ ஏதோ ஒரு நிகழ்வு, ஏதோ ஒரு ப்ரோக்ராமை வந்து அவர் என்ன பண்ணியிருக்க மாட்டார், ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டார் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ அவன்
நிகழ்வை, அதாவது ஈவெண்ட்டுங்கிறது நம்ம என்ன பண்ணுறோம் சொல்லணும் இல்லையா. ஸோ அவன் நிகழ்வை தொடங்கி இருக்க. இங்கே ஹீ அப்படிங்கும் போது விச் இஸ் இண்டிகேட் ஒன் பர்சன், ஒரே ஒருத்தர் தான் குறிக்குது இல்லையா. ஸோ அப்போ மாட்டான்னு நீங்கள் சொல்லிக்கலாம். அது இப்போ நீங்கள் ஒரு பர்சன் இருக்கிறதால நீங்கள் மாட்டான்னு சொல்கிறீங்க மேம். ஓகே, ரைட்டிங்கில் இருக்கும் போது ஓகே. இதே நீங்கள் பேசுகிறீங்க, உங்களுக்கு ஆப்போசிட்டில் த பர்சன் இஸ் ஸ்டாண்டிங் அப்படிங்கும் போது அந்த ஆப்போனண்ட்டில் இருக்க பர்சன் எய்தர் அவங்க உங்களோட பெரியவங்களாக இருக்காங்க, எல்டர்லி பர்சனாக இருக்காங்க அப்படிங்கும் போது அந்த எல்டர்லிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரெஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேயா. ஸோ அது இந்த ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது மாட்டார்கள், இல்லைனா நீங்கள் அதை ஒரு சப்ஸ்டியூஷன் வேர்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படிங்கும் போது, இஃப் நாட் அப்படிங்கும் போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் மாட்டான் மாட்டாள் அப்படிங்கிறத கூட நீங்கள் சொல்லிக்கலாம். த பேஸ்ட் ஆன் யூ நீங்கள் எழுதும் போது தெர் இஸ் நோ ப்ராப்ளம். பிகாஸ் அந்த எழுதுறது யாரையும் அதாவது நீங்கள் ப்ராக்டிஸில் எழுதும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் எழுதும் போதும் சொல்லிட்டீங்க மேம், அப்போ ரிட்டன் லெட்டர்ஸ்னால் கண்டிப்பாக ஒரு லெட்டரில் ஃப்ரேம் பண்ணுறீங்கனாலும் அங்கே என்ன பண்ணணும், லைக் அந்த ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது நம்ம அஃபீஷியல் லெட்டர்ஸ்ன்னும் போது கொடுக்கணும் இல்லையா. ப்ராக்டிஸ்ன்னும் போது ஓகே, ஹீனா எக்ஸாக்டாக மாட்டான், அவன் இவன் தான், அது எதுவுமே மாற்றம் கிடையாது. பட் இந்த வே வி ஸ்பீக் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளோடதை மாற்றி கொண்டு இருக்கலாம். ஸோ இன்றைக்கான ரூல் என்ன அப்படிங்கிறதையும் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் அதில் ஒர்க் ஃபார்ம் அப்ளை பண்ணி இன்றைக்கான சென்டென்ஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களுமே இந்த ஒர்க் ஃபார்ம் வச்சுட்டு ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.